லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லிக் திரைப்படத்தின் நன்றி விழா அப்டேட். தமிழ் சினிமாவின் இளம் நட்சத்திரமான பிரதீப் ரங்கநாதன் நடித்தும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்திலும் உருவான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. படம் வெளியானதிலிருந்த ரசிகர்களிடமும் திரை ஆர்வலர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்று தற்போது வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழு நன்றி விழா ஒன்றை நடத்தி பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்தது. இந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் இயக்குனர் ஜெகன், இந்த படத்தின் வெற்றி தியேட்டரில் மக்கள் கொண்டாடும் தருணங்களில்தான் உண்மையாக தெரிகிறது என்று கூறினார். முக்கியமாக பிரதீப் ரங்கநாதன் மீது மக்களின் அன்பு மிகப்பெரியது என்றும் இந்த வெற்றி முழுக்க கடின உழைப்பின் பலன் என்றும் தெரிவித்தார். நடிகை கௌரி கிஷன் கல்கி என்ற தனது கதாபாத்திரம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த படம் நட்பு மற்றும் அதிலிருந்து உருவாகும் அன்பை அழகாக சொல்கிறது என்றும் குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய படம் என்றும் கூறினார். நடிகை தீபிகா வெங்கடாச்சலம் இந்த படம் ஒரு நடிகையாக மட்டுமல்ல ஒரு பார்வையாளராகவும் தன்னை அதிகமாக பாதித்ததாக கூறினார். தமிழ்செல்வி கதாபாத்திரம் இந்த கதையின் இதயம்தான் என்றும் அவர் பகிர்ந்தார். நடிகர் எஸ்.ஜே. சூர்யா இயக்குனர் விக்னேஷ் சிவனின் டெடிகேஷன் மற்றும் பர்ஃபெக்ஷன் குறித்து பாராட்டினார். இந்த படத்தில் அனிருத் இசை மிகப்பெரிய பலமாக இருந்ததாகவும் பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய ஸ்டாராக உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடிகை கிருத்தி ஷெட்டி இன்றைய தலைமுறையில் மொபைல் உலகம் காரணமாக ஏற்படும் எமோஷனல் டிஸ்கனெக்ட்-ஐ தனது கதாபாத்திரம் காட்டுகிறது என்று கூறினார். ரசிகர்களின் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தன்னை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்ததாக தெரிவித்தார். நடிகர் பிரதீப் ரங்கநாதன் இந்த படம் 3 முதல் 4 ஆண்டுகள் பயணம் செய்ததாகவும் பல தாமதங்களை கடந்து வெளியானதாகவும் கூறினார். ஆனால் வெளியானபின் கிடைத்த ஓப்பனிங் மற்றும் மக்கள் அன்பு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தது என்றும் தெரிவித்தார். மேலும் ரவிவர்மன், அனிருத் மற்றும் எடிட்டர் பிரதீப் ராகவ் ஆகியோருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இயக்குனர் விக்னேஷ் சிவன் இந்த படம் ரிலீஸ் ஆனதே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி என்று கூறினார். இது ஒரு ஹை கான்செப்ட் லவ் ஸ்டோரி ஆகும், புதுமையான அனுபவத்தை கொடுக்க முயற்சி செய்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த படம் விரைவில் 100 கோடி கிளப்பில் சேரும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு, கௌரி கிஷன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சீமான் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்த இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். மொத்தத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் ரசிகர்களின் நல்ல வரவேற்புடன் தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட அப்டேட்களுக்கு நம்ம